வெல்கம் பேக் டு லோஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு, க்ளீன் பண்ணி வேக வச்சுட்ருக்கோம் தனியாக ஒரு சட்டியில். இனி அடுத்தது சீரக சம்பா ரைஸ் ஊற வைக்க போகிறோம். இப்போ ரைஸ் ஊற வைக்க போகிறோம். 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோம் சீரக சம்பா. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வைக்கணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். ஓகே, 1/2 hour ஊற வைக்கலாம். ஊறட்டும். மசாலா அரைக்கிறதுக்கு 2 வரமிளகாய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேன். இதையே மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை அரைச்சிடலாம். அப்புறம் ஒரு லெமன், அப்புறம் பெரிய வெங்காயம் 4, 3 தக்காளி, புதினா மல்லித்தழை, இதையெல்லாம் வாஷ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு, நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் போட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, அன்னாச்சி மொக்கு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, மூணு கிராம்பு, வணக்கணுன்னே இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வெங்காயம் நல்லா வணங்கின பின்னாடி கொஞ்சம் புதினா இலையும் மல்லித்தழையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, சோம்பு, 2 வரமிளகா போட்டு அரைச்சிருக்கேன். பட்டை கொஞ்சம் 2 துண்டு ஜாஸ்தியாக போட்டு அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம்.
3 பச்சை மிளகாய், 3 சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிடுது, தக்காளி நல்லா வணங்கணும். பட்டையும் வரமிளகாய் போட்டனால கலரே நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இனி மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மட்டன் மசாலா, ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போது மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன். எப்படியும் 1 டம்ளர் தண்ணி வரும். இதை அப்படியே ஆட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். இது கூட கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி கழுவி போட்டுடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. கறியில் கொஞ்சம் தண்ணி இருந்தனால இப்போது 2.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக வந்திருக்கும். இது அளவு கரெக்டாக இருக்கும்.
ஓப்பன் பண்ணி இன்னைக்கு கிரேவி எதுவும் செய்யலை, அதனால் தயிர் பச்சடி மட்டும் செஞ்சாச்சு. ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா ஆறணும். ஆறுனா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். மட்டனும் அதே மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம குட்டீஸ் இதை சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எப்படிமா இருக்கு பிரியாணி? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? டேஸ்டாக இருக்கா? நல்லா வெந்திருக்கா? தேங்க்யூம்மா. வெல்கம்.